ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோனா நம்ம ஸ்கிராப்லேருந்து ஒரு டவர் ஃபேன் எடுத்து அது ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த ஏர் கூலர் தான் நம்ம வந்து ஸ்கிராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதை தான் ரெடி பண்ண போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் டிஸ்அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ இந்த மொத்தம் ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நான் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த மூவிங் ஆகிறது மட்டும் இது ஒன்றும் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடத்துல உள்ளது நான் இதில் உள்ளதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஒன்று டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்கும், அதையும் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் கழட்டியாச்சு. இப்போ இது மூவிங் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கழட்டிடலாம். இது மொத்தத்தையும் நம்ம டிஸ்அசம்பிள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மோட்டர் தான் நம்ம ரொட்டேட் ஆகி இதை வந்து மூவ்மெண்ட் பண்ண வைக்குது. இதையும் நம்ம கழட்டிடலாம். மொத்தத்தை எல்லாத்தையுமே நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த மோட்டார் இதுதான் உங்களுக்கு மோட்ரு, இது வந்து ஃபேன் மட்டும்தான். இதையும் நம்ம வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி நம்ம வெளில எடுக்கணும். நான் மொத்தத்தையும் வெளில எடுத்துட்டு உங்கள்கிட்ட அப்புறம் காமிக்கிறேன். வந்து அந்த மோட்டார் மட்டும் நான் கழட்டி இங்கே எடுத்து வந்துட்டேன். இது மோட்டார் மட்டும் செக் பண்ணானே. இப்போ மோட்டாரில் நான் ஆல்ரெடி ஒரு 2 பின் சாக்கெட் போட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம பவர் சப்ளை அப்படியே கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போ கொடுக்குறேன் பவர் கொடுத்து ஆன் பண்ணுறேன். ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது. மோட்டாரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதில் என்னன்னா, அந்த மோட்டார் வந்து காயிலும் போயிடுச்சு. அந்த சின்னதாக ஒரு மோட்டார் இருந்ததில்ல, அதுலேயும் காயில் போயிடுச்சு. ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம வந்து ரீவைண்டிங் பண்ணுறதுக்கு பதில் புதுசாகவே வாங்கிடலாம். அதனால நான் வந்து புதுசாக இன்னொரு மோட்டார் வாங்கிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் புதுசாகவே அந்த மோட்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதான் நம்ம புதுசாகவே இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அங்கேயே செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். இல்லை, இது வந்து இது பிளாக்கும் ஒயிட்டு ரெட்டு 3 வந்து ஸ்பீடு கண்ட்ரோலரு, இது வந்து நியூட்ரலு. இதில் வந்து நம்ம பிளாக் ஒயர் கொடுப்போம். நம்ம ஆல்ரெடி அதுலேருந்து கழட்டின பழைய பவர் கார்டை யூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பிளாக் கலர் இப்போ கொடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு. இப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒயிட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு. இப்போ நம்ம வந்து மோட்டார் வந்து இந்த பேஸ் ஒன்று கழட்டணும்ல, அந்த பேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும். அந்த பேஸை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணணும் மோட்டரை. இதுலேயே பின்னாடி ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, நம்ம பழைய ஸ்க்ரூ கூட தேவைப்படாது. அது போல்டு. அது இப்போ அப்படியே பின்னாடி திருப்பி வச்சு பின்னாடி வந்து போல்டு போட்டுடலாம். அப்படியே அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணிக்க தெரியும்னு நினைக்கிறேன். 4 போல்ட்டையும் அப்படியே போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே உள்ள ஒயரிங் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலரு. இதில் வந்து நம்ம வந்து அந்த சின்ன இன்னொரு மோட்டார் இருந்ததில்ல, அந்த மூவிங் ஆகிறதுக்கு இந்த மோட்டர் வந்து இந்த கண்ட்ரோலரில் நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லா ஒயரிங்கும் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒயர் வந்துருக்குல்ல,
அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பழைய மோட்டாரில் உள்ள ஒயரை கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்குன்னு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி மேலே வந்து ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை எடுத்துகிட்டு இங்கே ப்ளூ ஒயர் இருக்கும்ல அதில் வந்து இங்கே மேலே போகிற சுவிட்சுக்கு போகிற இடத்துல பாசிட்டிவும் அதாவது மெயின் கண்ட்ரோலையும் நெகட்டிவ் வந்து டைரெக்டாக நம்ம நார்மலாக ப்ளூவில் கொடுக்கணும்னு சொன்னோம்ல அதில் ப்ளூவில் கொடுத்தாச்சு. அந்த சின்ன மோட்டருக்கும் அப்படியே ப்ளூலேருந்து நெகட்டிவ் எடுத்து கொடுத்துட்டேன். பாசிட்டிவ் வந்து இங்கே சுவிட்சிலேருந்து இங்கே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணுறேன். மோட்ரு ஓடுது. இப்போ இந்த மோட்ரு ஆன் பண்ணுற பாருங்கள். இதுவும் ரன் ஆகுது. இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோட்ரு ஓடுது. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறது தான். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பேஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போ ஒயர் இப்போ நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். நான் பின்னாடி உள்ள இந்த 2 பின் சாக்கெட் மட்டும் கழட்டிட்டேன். அதை வந்து பின்னாடி இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டரையும் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கெப்பாசிட்டர் அப்படியே சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நான் கெப்பாசிட்டர் முடிக்காச்சு. இப்போ அப்படியே நான் உள்ளே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இப்போ பின்னாடி கழட்டின ஸ்க்ரூவை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரொப்பலரை மாட்டிக்கிறேன். ப்ரொப்பலர் மாட்டுறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பேரிங் ஒன்று இருக்கும். அதையும் நான் அப்படியே மாட்டிட்டு சேர்த்து மாட்டிக்கிறேன். நான் ப்ரொப்பலருக்கு உள்ள ஸ்க்ரூவை போட்டு அப்படியே டைட் பண்ணிடுறேன் கையோட. ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேலே ஒரு பேரிங் மாட்டணும்ல அதுக்குள்ள ஸ்க்ரூவையும் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒர்க்கு ஓரளவு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டு இப்போ பேனல்லேருந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன மோட்டார் எடுத்தோம்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதையும் அப்படியே கையோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப கிட்ட இருக்குது. நம்ம இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒயர் அப்படியே இங்கே சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் அப்படியே மேலே வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் இப்போ வந்து நான் அந்த மோட்டாரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே இந்த சைடு வழியாக எல்லா ஒயரையும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சைட்லேயே டேக் போட்டுட்டேன். இந்த இடத்துல அந்த ஸ்க்ரூக்கு பக்கத்தில் அப்படியே டேக் போட்டுக்கிட்டேன். ஓரளவு நீட்டாக பண்ணிடுச்சு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சிருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ரன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. அவ்வளோதான், ப்ராப்பராக ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லோ ஸ்பீடு. உங்களுக்கு நான் மைக்கில் வச்சு காமிக்கிறேன். ஸ்லோ ஸ்பீடு. இதுதான் ஃபுல் ஸ்பீடு. இப்போ நம்ம டவர் ஃபேன் வந்து சூப்பராக ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த காயிலையும் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம் தான் இருந்தோம். அது காஸ்ட் வந்து நம்ம மோட்டார் புதுசாக வாங்குற அளவே வந்து காஸ்ட் அதிகமாகிடுது. அதனால தான் நம்ம புதுசாக மோட்டர் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.